இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் விதி திடீர் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான், என்னோட ஓன் எடிட்டிங். அண்ட் இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் ஓனாக மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோ தான். அண்ட் இபிஎஃப்ஓ பென்ஷன் அப்படிங்கிற டாபிக் ஒரு பப்ளிக் டாபிக் தாங்க, பப்ளிக் கண்டென்ட் தான். ஸோ இந்த இபிஎஃப்ஓ பென்ஷன் பற்றின நியூஸ் யார் வேணாலும் பேசலாம். இதை பற்றி பேசுறதுக்கான உரிமைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, இப்போ வாங்க இதை பற்றின முழு தகவல்களையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரைக்கும் மினிமம் பென்ஷன், அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வு குறித்து ஏதேனும் முக்கிய தகவல்கள், முக்கிய மாற்றங்கள் வெளியாகி உள்ளதா என்பது பற்றின முக்கிய தகவலையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சங்கங்களின் கோரிக்கை: ஓய்வூதியதாரர் சங்கங்கள் அரசாங்கத்தை குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 உயர்த்த வேண்டும் என்றும் வழக்கமான அகவிலைப்படியை அறிமுகப்படுத்தி அதிக ஓய்வூதிய சலுகைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன. அரசாங்கத்தின் உறுதிமொழியாகும் அமைச்சர் ஷோபா கரந்த்லஜே அதிகபட்ச நன்மைகளை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது ரூபாய் 7500 ஓய்வூதியம் உயரும் உடனடி திட்டம் இல்லை என்றாலும் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மாற்று வழிகள் குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. முந்தைய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் 6 மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் 0 முழுமையாக ஆண்டு 0 கம்ப்ளீட் இயர் என கருதப்படுகிறது. இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும். அவர்களுக்கு இபிஎஃப்ஓ பணம் மட்டுமே கிடைக்கும். இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது. புதிய விதியின்படி இனி 1 மாதம் கூட பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ஆனால் 2024 ஏப்ரல் முதல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி ஊழியர்கள் 1 மாதம் மட்டுமே பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 65 வயது முதல் 80 வயது ஓய்வூதியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் மாற்றம் சார்ந்து சற்றுமுன் வெளியான 6 புதிய தகவல் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம். 8வது ஊதிய குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும், 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற குழு 65 வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதன் பரிந்துரைகள் பின்வருமாறு: 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம். அதன் பின்னர் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும். 65 வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்தது. தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு 15 ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்று கூறப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்துள்ள முக்கிய பரிந்துரையில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும். இது குறித்து
இப்படித்தான சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும். வழக்கமாக கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகின்றன. அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவது உறுதி செய்கிறது. இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன. இதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா 80 வயது, அதாவது 80 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுல நாடாளுமன்ற குழு 65 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை 5% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். 80 வயதிற்கு பிறகு வழக்கம் போல் 30%, 90 வயதில் 40% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது.